الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتوكل على الحي الذي لا يموت وسبح بحمده وكفى به بذنوب عباده خبيرا وقال الله تبارك وتعالى ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال الله تبارك وتعالى بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق ولكم الويل مما تصفون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال صلى الله عليه وسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானு அவனுக்கு எங்கள் மீது ஏற்பட்ட இரக்கம், அன்பு, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய உயர்ந்தனமான மேலான கலாம் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பேச்சிலே யகீன், இவைகள் உண்டாகிறதுக்கு எது காரணமாக இருக்குமோ அப்படியால் ஒரு சூழலில் ஒரு சபையில் உட்காரும் சந்தர்ப்பத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனிடத்தில் அறிவை உண்டாக்குறதுக்காக, அந்த அறிவினூடாக அல்லாஹுடைய நம்பிக்கைய, ஈமான, யகீனை உண்டாக்குறதுக்காக இந்த உடல் இருக்கக்கூடிய பல உறுப்புகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் படைச்சிருக்கிறான். அந்த உறுப்புகளை அல்லாஹ் என்கிற உடம்பில படைச்சிட்டு சொல்றான், இந்த உறுப்புகளை படைச்சிருக்கிறது நீங்க நினைத்த விதத்தில் பயன்படுத்துறதுக்காக அல்ல, இந்த உறுப்புகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதோட முடிவில நீங்க ரப்புக்கு சுக்ரு செய்யக்கூடியவர்களாக ஆகும். வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷையா. உங்களோட தாய்மார்களுடைய கற்பங்களிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினார். நீங்க வெளியில வரும்போது எதுவுமே எந்த தகவலும் தெரியாம வந்தீங்க. லா தஅலமூன ஷையா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களை பெற்றெடுத்தவளை தாய் என்று கூப்பிடணும் தெரியாது. உங்களுக்கு முன்னால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் இவர் தான் தகப்பன் என்று தெரியாது. உங்களோட வாயினால் என்னவோ மென்று குடிச்சீங்க, அதுக்குரிய பெயர் பால் என்று சொல்றதுக்கு தெரியாது. இந்த நிலையில தான் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வந்தீங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு நிலையில உங்களோட அறிவை வளர்த்துக்கிறீங்க.
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் தெரியாத உங்களோட உடல்ல நாங்க 3 கருவிகளை பொருத்தி அனுப்பினோம். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, காதை படைச்சி அதுல செவிப்புலன் ஏற்படுத்தி கேட்கிற சக்தி உண்டாக்கி, கண்ணை கொடுத்து அதுல பார்க்கிற சக்தி உண்டாக்கி, இருதயத்தை படைச்சி அதுல சிந்திக்கிற சக்தி உண்டாக்கினோம். இந்த 3 உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தினான். ஏன் இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் தான் நடக்குது. உலகம் என்பது சில காட்சிகளும் சில ஓசைகளும், இவ்வளவுதான் உலகம். கண்ணுக்கு சில காட்சிகள் தெரியுது, சில மனிதர்கள் தெரியுறாங்க, கட்டிடங்கள் தெரியுது, பறவைகள் மிருகங்கள் கண்ணுக்கு தெரியுது, தோட்டங்கள் தெரியுது, உலகத்துடைய அழகு தெரியுது. இன்னும் சில ஓசைகள் கேட்குது. எதெல்லாம் ஓசையாக வருகிறதோ காது அதை எடுத்து கல்வுக்கு தகவல் கொடுக்குது. எதெல்லாம் உருவமாக இருக்கிறதோ கண் அதையெல்லாம் படம் பிடிச்சு உள்ளத்துக்கு கொடுக்குது. உங்களுக்கு அறிவு வருது. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஆனால் இந்த 3 உறுப்புகளையும் தந்தது நீங்க நினைக்கிறதையெல்லாம் உங்களுக்கு அறிவாக உண்டாக்கிக் கொள்ளவில்லை. நீங்க நினைக்கிறதையெல்லாம் பார்க்கிறது, நீங்க நினைக்கிறதையெல்லாம் கேட்கிறது, நீங்க விரும்பினதையெல்லாம் சிந்திக்கிறது, அதுக்காக அல்ல. இந்த 3 உறுப்புகளுடைய பயன்பாடும் உங்களை ஷுக்ருள்ளவராக ஆக்கும். லஅல்லக்கும் தஷ்குரூன், எதை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகுமோ, எந்த செய்தியை கேட்டா அல்லாஹ்வுடைய நன்றி உண்டாகுமோ, ஷுக்ருடைய மனப்பான்மை உண்டாகுமோ, அதை பார்க்கணும், அதை கேட்கணும், அதை சிந்திக்கணும். நீங்க அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய ஆளாக மாறும். உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பொறுப்புகளை கொடுத்தாங்கிறார். இதனாலதான் இந்த உறுப்புகளுக்கு 3ஐயும் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லி சொல்றான், இந்த 3 உறுப்புகளுக்கும் கியாமத்தில் தனியான விசாரணைதான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, கேள்வி, இருதயம் இருக்கிறே, இவைகள் ஒன்று பற்றியும் கியாமத்தில் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் கியாமத்தில் கேள்வி. பார்வை எங்க பாவிச்சீங்க, உங்களோட கேள்வி எங்க பாவிச்சீங்க, உங்களோட இருதயத்தை பயன்படுத்தி சிந்திச்சதால நீங்க என்ன திசையில போனீங்க, கியாமத்தில் கேள்விக்கு. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இதுக்கு ஒரு படி மேல போய் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் நினைக்கிறாங்க நாங்க சுவர்க்கம் தான். ஒரு கூட்டத்துக்கு மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்தனையே இல்லை. அப்படி மறுமையில் ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறான். மறுமையில வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று நினைக்கிறவங்க அவங்க நினைக்கிறாங்க நாங்க தான் சுவர்க்கம். மக்காவில் இருந்தவங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கும் போது என்ன சொன்னாங்க, நாங்க நரகம் போறதா கொஞ்ச நாளை தான், நரகம் போனாலும் அங்க கொஞ்ச நாள் தான் இவானா. வகாலு லன் தமஸ்ஸன அன்-நாரு இல்லா அய்யாமம் மஅதூதா, எங்களை நரக நெருப்பு தொடுகிறது குறிப்பிட்ட சில நாட்களே தான், எந்த நாளும் தொட மாட்டேன். அவங்களோட எண்ணமும் சுவர்க்கம் வாரதான். ஆனா தீன பின்பற்ற தயார் இல்லை. தீன பின்பற்றாம சுவர்க்கம் போய் பார்த்தோம். இது போல எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க சுவர்க்கம் தான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நாங்க நரகத்தை நிரக்கிறதுக்கே பெரிய ஒரு கூட்டத்தை படைச்சிக்கிறோம். நரகத்தை நிரக்க போற இவங்களை போட்டுதான். நரகத்தை நிரக்கிறது விறகு போட்டல்ல, நரகத்தை நிரக்கிறது கல்லு போட்டல்ல, நரகத்தை நிரக்க போறது மனிதனையும் ஜின்னையும் போட்டுதான். அல்லது மனிதன் இந்த கற்களை சிலையாக வணங்கினானோ அந்த மனிதனை கேவலப்படுத்துறதுக்காக அந்த கல்லுகளை போடுவோம். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ, மனு ஜின்களில் இருந்து அதிகமானவர்களை நரகத்துக்கு படைச்சிக்கிறோம். அவங்க யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்க? நரகத்துக்கு படைக்கப்பட்ட மனிதர்கள் எங்க இருக்கிறாங்க?
சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், அவங்கள உங்களுக்கு உறுதியாக சொல்லலாது, இவங்க தான் ஆளண்டு விரல் நிட்டு போவான். அது உங்களோட கையில் உள்ள விஷயம் அல்ல. யாரு நரகம் யாரு சுவர்க்கம் அந்த முடிவு நான் எடுப்பேன். உங்களுக்கு அடையாளங்களை வச்சு பார்க்கலாம், அடையாளங்களை வச்சு பார்க்கலாம். அந்த அடையாளம் என்ன? எங்கட உடலில் 3 உறுப்புகள் இருக்கிறதாக ரப்பு சொன்னானே, அந்த 3 உறுப்புகளையும் உரிய இடத்துல பயன்படுத்தாதவங்க தான் நரகமா. நரகத்துக்கு எழுதப்பட்டவங்களுக்கு அந்த உறுப்புகளை முறையான இடத்துல பாவிக்க தெரியாது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு கல்புகள் இருக்குது, அவங்க யோசிக்கத்தான் செய்யறாங்க, அதை பயன்படுத்தி உலகத்தில் எங்கேயோ எல்லாம் போயிட்டு வராங்க. ஆனா நாங்க சொன்னதை சிந்திக்க மாட்டாங்க. நாங்க எந்த கபரை பத்தி ஆখিরাவை பத்தி மௌத்தை பத்தி யோசிக்க சொன்னோம் அந்த யோசனை இல்லை. கல்பால வேற என்ன போல யோசிக்கிறாங்க. லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்குது பார்க்கத்தான் செய்யறாங்க, நாங்க சொன்னதை பார்க்க மாட்டாங்க. நாங்க எதையோ பார்க்க சொன்னோம், எதை பார்த்தா அல்லாஹ்வோட சிந்தனை வருமோ அதை பார்க்க சொன்னோம், அதை பார்க்க மாட்டாங்க, வேற என்ன பார்க்கிறாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காது இருக்குது கேட்கிறாங்க, என்னென்னவோ கேட்கிறாங்க, இரவில் விழிச்சிருந்து கேட்கிறாங்க, பயணத்திலே கேட்டுக்கொண்டுதான் போறாங்க. ஆனா நாங்க சொன்னதை கேட்கிறாங்க, நாங்க எதை கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அதை கேட்கிறாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த 3 உறுப்புகளையும் சரியான இடத்துல பயன்படுத்தாத ஆட்கள் இருக்குது, இவங்களும் மிருகங்களும் சமமா. இவங்க மனித பெயர் தாங்கிய மிருகங்கள். உலாயிக கல்லனாம், இவங்களும் மாடுகளும் உண்டு, இவங்களும் ஆடுகளும் உண்டு, இவங்களும் ஒட்டகங்களும் உண்டு, இவங்களும் குதிரைகளும் உண்டு. உலாயிக கல்லனாம், கால்நடைகளை போலாக்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றாங்க, அடே ஒரு பக்கத்தில் பார்த்தா மிருகங்கள் நல்ல, மனிதன் இதை சரியாக பயன்படுத்தாம வாழ்க்கை போக போக எவ்வளவு தூரம் அல்லாஹ்வில் இருந்தவன் திசை திரும்பி போறான்னு சொன்னான், எவ்வளவு தூரம் அவன் நல்ல வழிகளில் இருந்து திரும்பி போறான்னு சொன்னான், அவன் மிருகத்தை விட கேடுகட்டு போறான். பல்ஹும் அபல், அந்த மிருகங்களை விடவும் மிக மோசமான கெட்ட இடத்துக்கு அவங்க போய் சேர்றான். பெரியார்களே, சகோதரர்களே, தீனுடைய ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்றோம், எங்கட கண் என்ன செய்யுது? இந்த சபையை பார்க்குது. காது என்ன செய்யுது? பேசுற விஷயங்களை கேட்குது. இப்ப உள்ளம் என்ன செய்யும்? கண்ணால பார்க்கிறத உள்ளம் சிந்திக்கும். காதுக்கு கிடைக்கிற தகவல்கள் காது அதை கல்புக்கு கொடுக்கும், கல்பு உள்ளம் என்ன செய்யும்? அல்லாஹ் பத்தி சிந்திக்கும். இந்த தீனுடைய ஒரு மஜ்லிஸ்ல அமர்றதால அல்லாஹ் இந்த உறுப்புகளை எங்க பயன்படுத்தணும் விரும்புறானோ அந்த இடங்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். தீனுடைய மஜ்லிஸ் என்பது இது சாதாரணமானதல்ல. அதிலேயும் ஈமானுடைய பேச்சு பேசுற மஜ்லிஸ் இது அதை விட உயர்ந்தது. ஈமானுடைய ஒரு மஜ்லிஸ்ல ஒரு மனிதன் அஸ்லாக உட்காருவானண்டா அந்த மனிதன் தாயி இல்லாம எழுத மாட்டான். ஈமானுடைய மஜ்லிஸ்ல அஸ்லாக ஒரு மனிதன் உட்காருவானண்டா தாயாக எழுத மாட்டான். நானும் தாவத்து கொடுக்கணும் என்ற ஒரு பண்பாட்டோடு எழுப்புவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நஃபீபீன் என்ற பகுதியில் இருந்த ஜின்கள் வந்தான். உலகத்தை சுத்தி ஜின்கள் போனான். வானத்தில் இருந்து கிடைக்கிற தகவல்கள் இல்லாம போச்சு, அவங்களுக்கு தடைபட்டு போச்சு. ஏன் இவ்வளவு நாளும் தகவல் வந்து கொண்டு இருந்துச்சு, திடீரென்று அந்த செய்தி நின்று போச்சு. மலாய்க்காமார்கள் கலாக்கதரை பத்தி கலைக்கிற விஷயங்களை இவங்க போய் ஒத்து கேட்டு அதை கீழே விடுறது. அப்படி ஒத்து கேட்க எல்லாம் போகுது. ஏன் திடீரென்று இந்த மாற்றம்?
உலகத்தில் என்னவோ நடக்குது, இதை கண்டுபிடிக்கணும். ஜின்கள் உலகத்தை வலம் வந்தாங்க. அதுல ஒரு பகுதியினர் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்ல் என்ற இடத்துல சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறான். அதுல குர்ஆனை திலாவத் செஞ்சு கொண்டிருக்கிறான். அங்கு வந்த ஜின்களுக்கு பட்டுச்சு இவர்தான், இவராலதான் எங்களுக்கு செய்தி வராமிக்குது, இவருக்கு என்னமோ இறங்குது, இவருக்கு இறங்குற குர்ஆனாலதான் எங்களுக்கு வர தகவல் தடபடுது. ஆனா அந்த ஜின்கள்கிட்ட 3 பண்பு ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டாங்க. வேண்டாம் வெறுப்போடு கேட்கல, ரசூலுல்லாஹ் ஓதுறத காது கொடுத்து கேட்டாங்க. சொன்னாங்க சப்தமில்ல விடுங்க, கவனமாக காது கொடுத்து கேளுங்க. அந்த ஜின்கள் அவடத்திலிருந்து எழும்பி போய் முதலாவது செய்த வேலை அவங்களோட அடுத்த மக்களுக்கு தாவத்து கொடுத்தாங்க. وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ ஜின்களில் ஒரு கூட்டத்தை நபியவங்கள்ட்ட நாங்க அனுப்பினோம். அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க? யஸ்தமிஊனல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதுறதை இஸ்திமா செஞ்சாங்க, தேவையோட கேட்டாங்க. அவங்க யாரும் அந்த நேரத்தில் கதைக்க இல்லை. சொன்னாங்க அன்சிது, காது தாழ்த்தி கேளுங்க, கவனமாக கேளுங்க. நான் ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரின், நீங்க ஓதி முடிய அந்த ஜின்களும் ஈமான் கொண்டாங்க. அவங்க எழும்பி போய் ஏனைய ஜின்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை சொன்னாங்க. அவங்க எப்படி போய் சொன்னாங்க? அவங்களோட ஜாவத்தை எப்படி இருவாங்க? மஜ்லிஸில் இருந்து எழும்பின உடனே கேட்டதுல மறக்கல, சூடு பட்டுச்சு. அவங்களோட கல்புகள்ல ரசூலுல்லாஹ் ஓதின குர்ஆனுடைய ஆயத்துகள் பட்டுச்சு. அவங்க போய் சொன்னாங்க, யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பாதி மூஸா, ஹஜ்ரத் மூஸாவுக்கு பின்னால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், அது ஓதப்படுறதை கேட்டுடுவார். அது முன்னால் உள்ள வேதங்களை உண்மைன்னு சொல்லுது, ஹக்கின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டு, சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டு. அந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிற நபி அல்லாஹ்வுடைய அழைப்பாளர், அவருக்கு நீங்க அவ்வளவு பேரும் பதில் கொடுங்க, அவரை யாருமே மறக்காதீங்க. குர்ஆனை கொஞ்சம் கேட்டுதான், கேட்டது கொஞ்சம். ரசூலுல்லாஹ் இரவில் குர்ஆன் ஓதல, பகலில் ஓதல, அந்த தொழுகையில ஓதினதான். அதை கேட்ட ஜின்களிட்டு இவ்வளவு மாற்றம் உண்டாச்சு. காரணம் என்ன? கவனமாக கேட்டது, காது கொடுத்து கேட்டது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இப்போ இல்லை, எப்பவும் தான். இப்ப கலங்கல்ல, எப்பவும் கலங்கிதான் இருக்கிறாங்க. நாங்க தெளிஞ்சில்ல, நாங்களும் கலங்கிதான். கலக்கமான வாழ்க்கை, கலக்கமான வாழ்க்கை. மக்களுக்கு என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு நிலை. உலகத்தில் இருந்து எழும்புற கேள்வி, எங்கட பிரச்சனைகள் எப்படி முடியும்? இது உலகம் கேட்கிற கேள்வி. உலகம் என்றா உலக மக்கள், உலகத்தை வாயில்லை. இந்த பிரச்சனை எப்படி முடியும்? நாளுக்கு நாள் புதிய புதிய சோதனை, பயங்கரம், நெருக்கடி, வறுமை, கடன், நோய், கவலை, பிரிவினை, அடுக்கிக் கொண்டே போலாம். இந்த கேள்வியை உலகம் கேள்வி, ஆனால் முஃமின் கேட்கவே கூடாது. மூமின் கேட்கிறார். மூமின் கையில இந்த கேள்விக்கு மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்தை பார்க்க தெரியாது. மூமினுடைய கையில மருந்து இருக்குது, மூமினுக்கு அதை பார்க்க தெரியாது. பார்த்தாலும் இந்த மருந்தால குணமாகுமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இல்லை.
எங்கட கையில் உள்ள ஆகப்பெரிய சொத்து தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். ஆகப்பெரிய சொத்து. அந்த சொத்தில இருந்துதான் ஷரியாவுடைய எல்லாம் வந்துச்சு. இதனால சூரத்துல் பக்ராவை துவங்கும் போது அல்லாஹ் சொல்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, சந்தேகமே இல்லாத புத்தகமே. இந்த புத்தகத்தில் சந்தேகமே இல்லை, கேள்வி கேட்க இடமே இல்லை. அப்படி கேட்கிறா விளப்பம் இல்லாத காரணம் குர்ஆன் விலை இல்லை. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆன் இது உங்களோட பிரச்சனைகள்ல உங்களோட கைக்குட்டான பிடிச்சு கூட்டிட்டு போ. நீங்க என்ன பிரச்சனையில இருந்து கொண்டு அதிலிருந்து தப்பிக்க வழி இல்லாம தலைய பிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, என்ன ஆகும் என்று நினைக்கிறீங்களோ, அந்த இடத்திலெல்லாம் உங்களோட கைக்குட்டால பிடிச்சு சரியான வழியில கொண்டு போகும். ஹுதான்னு சொன்னா ஹுதாண்ட என்ன, நேர் வழி. இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போற. எங்க இருட்டு? இந்த குழப்பங்கள் தான் இருட்டு. எங்களுக்கு எதெல்லாம் கல்வுக்குள்ள பிரச்சனை நிறைஞ்சிருக்கிறதோ இதுதான் இருட்டு. இந்த இருட்டில் இருந்து எங்களை தெளிவுக்கு கொண்டு போகும். குர்ஆன் நபியை ஏன் நடக்கணும் தெரியுமா? மக்களை இருட்டுகளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போறதுக்காக. நீங்க குர்ஆனை பாவிச்சு மக்கள் கலக்கத்திலும் வாழ தெரியாமலும் பிரச்சனைக்குள்ளும் நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை இருட்டுக்குள்ள இருந்து இந்த குர்ஆனின் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. குர்ஆன் வேலையே கஷ்டத்தில இருந்து லேசி கொண்டு வரலாம். பதற யாரு? திடீரென்று லைட் போச்சு, பவர் கட், பதறுவாங்க. அங்கல போறா இங்கல போறதா, பாம்பு இருக்குமா பூச்சி இருக்குமா குழியா என்னன்னு பதறுவாங்க இருட்டில. இப்ப வெளிச்சம், வெறும் வெளிச்சம் வந்ததை கொண்டு மட்டும் தப்பையலாம். எங்களை கண்ணும் பார்க்கணும். குர்ஆன் வெளிச்சம் கொடுக்குது. அதில் உள்ள வெளிச்சத்தை எடுக்கிறதுக்கு எங்களோட கல்வில கல்புடைய அகக்கண் திறக்கணும். கல்புக்குள்ள இருக்கிற கண் ஒன்று இருக்குது, இந்த கண் பார்க்குது. கல்வில இருக்கிற கண் இருக்குது, இது மூடிப்பட்டு இருக்குது. இதை சுத்தம் பண்ணும். எனவே நான் ரப்பல் சொல்றான், குர்ஆன் வழிகாட்டும் அந்த கல்வில இருக்கிற கண் திறவட்ட ஆட்களுக்கு தான், அவங்களுக்கு முத்தகீன் என்று பேர். ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும். தக்வாதாரி என்று யாருக்கு? இரவெல்லாம் நின்று தொழுகிறவர்கள் தக்வான்ற. சூரத்தில் அவர் ஒரு முஸ்லிமோடு சூரத்து போட்டிக்கிறார், இவரை பார்த்தல தக்வா முடிவு செய்யறார். கையில தஸ்பீஹ் கோர் வச்சுக்கிறார், இவரை பார்த்தல தக்வாதாரி முடிவு செய்யறது. தக்வாதாரி என்று சொல்றது பாவம் செய்யாம இருக்கிறவர்கள், அவர்தான் முத்தகி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த விளக்கத்தை கேட்கிறதா மறந்து, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்கிறோம். மிம்பரில் இருந்து இமாம் சாப் 2 முறை சொல்லணும், இல்லாட்டி குத்பாவே கூடாது. தக்வாவை கொண்டு வசியத், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். 52 கிழமையினா 104 தடவை கேட்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா ஜும்ஆ மஸ்ஜிதிலும் சொல்றாங்க, பாவத்தை விடுங்கோ, குர்ஆனை ஓதுங்கோன்னு சொல்லி வசியத்தை சொல்லல, அப்படி ஃபர்லாக்கல. ஹதீஸ் வாசிங்கோன்னு சொல்லி வசியத்தை சொல்லல, பாவத்தை விடுங்கோ, அல்லாஹ்வை பயப்படுங்கோ, அதுல வசியத் ஃபர்த். அந்த வசியத் ஃபர்த் 104 தடவை ஒவ்வொரு வருஷமும் இமாம் சொல்லி ஆகணும். நாங்க அதுக்கு மேலால தமிழிலும் ஒரு முறை சொல்றோம், 156 தடவை. வருடத்துக்கு 186 தடவை கேட்கிறோம். அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடவுங்கள், அல்லாஹ் விட சொன்னதை விடுங்கள் என்று தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். அப்பதான் இந்த கல்வியில் இருக்கிற கண் திறப்படும். இது திறப்பட்டு சொன்னா உலகத்தில் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த நோய்க்கும் பயப்பட தேவையில்லை, எந்த பிரச்சனைக்கும் பயப்பட தேவையில்லை. நேர குர்ஆன் எங்களை கொண்டு போகும், நேர கொண்டு போகும்.
நாங்க நினைக்கிறோம் பாவத்தை ஒழுங்குன்னு சொல்லணும், பாவம் செய்தாக்களே தாங்க. அதனால இந்த கஷ்டு போனா சில மக்கள் சொல்லுவாங்க, நாங்க தொழுகிறோம் தானே, தொழாதவன் விட்டு போங்களே. நாங்க தொழுகிறதானே, தொழாதவன் விட்டு போய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை விடு என்று சொன்னது அந்த காலத்தில் இருந்த பாவிக்கு மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுடைய காலத்தில் இருந்த சஹாபா பெருமக்களில் இருந்த ஆகப்பெரிய முஃப்தி அவரோட கையை பிடிச்சு ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்ன பாவம் செய்யாதீங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அஅலமுன் நாஸி பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமுடைய ஃபத்வா கேட்ட டக்குன்னு பதில் வரும். அவ்வளவு பெரிய ஆளி. அதான முஃப்தி. ஹலால் இது ஹராம் இது காட்டித்தாரார். மின் கிபாரி சஹாபா, சஹாபாக்களில் மூத்த பழையவர், பழுத்தால் பழுத்தால். முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிதாபில் இருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் கியாமத்தில் முஆத் இப்னு ஜபல் பின்னால் நிற்பாங்களாம். அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி அவரோட நல்ல குணத்தையும் உம்மத்தோடு அவருக்கு இருக்கிற தொடர்பையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாக்கி பேசினார். முஆத் இப்னு ஜபல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல. எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒரு மஹல்லாவில் ஒரு இமாம், ஒரு மஹல்லாவுக்கு இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அனுப்புறாங்க யமனுக்கு. யமனுக்கு போங்க. அங்க போறது அந்த மக்களுக்கு சட்டங்களை படிச்சு கொடுக்க, அவங்களோட வழக்குகளை விசாரிக்க, முஃப்தியாக காமியாக போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வழி அனுப்புற நேரம் அவரோட கையை பிடிச்சு 3 விஷயம் சொல்லி அனுப்பினான். கையை பிடிச்சு 3 விஷயம் சொல்லி அனுப்பினான். திருமதியில் பதிவாகுது. யா முஆத் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்தாலும் ரொம்ப கவனம், அல்லாஹ் பயந்து. எங்கிருந்தாலும் பாவத்தில் கை வச்சிடாத. பாவத்தில் யாரும் விதிவிலக்கு இல்லை. நபிமார்கள் மட்டும்தான் மாசூம், அடுத்தவங்க மாசூம் இல்லை. நீங்க போறது வெளிநாட்டுக்கு, பார்க்கறதுல புதிய முகங்கள், பாவம் செய்யலேசி, பழக்கம் இல்லாத ஊர், பாவம் செய்வதற்கு வசதியான ஊர், மதீனாவை போல இல்ல சூழல், வித்தியாசமான சூழல். கவனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவுடைய வசியத்தை செய்றாங்க யாருக்கு? முஆத் இப்னு ஜபல். இரண்டாவது சொன்னாங்க வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு தீமை நடந்தால் அதுக்கு பின்னால நன்மையோட செய்யுங்க, தீமை அந்த நன்மை அழிச்சிடும். மூணாவது சொன்னாங்க மக்களோட குணமாக பழகுங்க, வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். 3 விஷயத்தை சொல்லி தான் அவர் அனுப்பி வச்சாங்க. தக்வா எல்லாருக்கும் தேவை. இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களுடைய இமாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், ஹிதாயத்தை எனக்கும் தா, எனக்கும் ஹிதாயத்தும், எனக்கும் தக்வாவத்தா. ரசூலுல்லாஹ்வே தக்வாவை கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட. பாவத்தை விடுறதுதான் கல்வியில இருக்கிற கண்ணை துறக்கும். இது திறக்காததுதான் பிரச்சனை. இது திறக்குதில்லை, அதுதான் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெரிய விஷயமா படுது. சின்னதுக்கெல்லாம் பயப்படுறோம், சின்னதுக்கெல்லாம் பதட்டம், சின்னதுக்கெல்லாம் விட்டுட்டு ஓடுறோம். அந்நியவனை பார்க்கிற நேரம் பயம், அவன் பேசுற நேரம் பயம், அவன் எழுத்துக்கு பயம், அவன் தாளுக்கு பயம், அவன் முறைச்சு பார்த்தா பயம். எங்கட கல்வியில் இருக்கிற கண் அது பொட்ட, கையில் ஐட்டம் இருக்குது, பார்த்து பிரயோஜனம் எடுக்க இந்த கண் வேலை செய்யவில்லை. முதலில் முத்தகி,
எல்லாம் ஆஷூரா நோம்பு பிடிச்சோம். சென்ற வாரம் ஆஷூரா நோம்பு பிடிச்சான். ஆஷூராவுக்கு என்னது நோம்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வராங்க மதீனாக்கு. யஹூதிகள் மதீனாவில் நோம்பு பிடிக்கிறாங்க ஆஷூராக்கு. கேட்டாங்க, நீங்க நோம்பு பிடிக்கிற முஹர்ரம் 10 என்னைக்கு விசேஷம்? யூதர்கள் சொன்னாங்க, இன்றைய நாளில்தான் உலகத்தில் இருந்த பெரிய ஜம்பவான் தண்ணீர் அடிபட்டு போனார். யாரு? ஃபிரௌன். தண்ணீர மூழ்கடிக்கப்பட்ட இன்றைய நாள் தான். வாயால பேசி ஒரு பயான் செய்ய தெரியாத ஹஜ்ரத் மூசா தண்ணிக்கு மேலால தண்ணிக்குள்ளால நடந்து போனார். ஹஜ்ரத் மூசா வெற்றி பெற்று ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள். அந்த வெற்றியை நினைவு கூர்ந்து நோம்பு பிடிக்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இதுக்கு நீ நோம்பு பிடிக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே துரோகம் செஞ்ச நீங்க நோம்பு பிடிக்கிறேன்டா. அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுக்க மாத்தியாச்சு. மாத்தி போட்டு நன்றி நோம்பு பிடிக்கிறீங்க. உங்களை விட நாங்க தகுதி. வனஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும். உங்களை விட ஹஜ்ரத் மூசாவுக்கு நன்றி செலுத்த நாங்க தகுதியுள்ளவர்கள். சஹாபாக்களுக்கு கோத்திரம் போட்டாங்க. அடுத்த வருஷத்திலிருந்து எல்லாரும் பிடிங்க. முஹர்ரம் 10 அவ்வளவு பேர் முடியும். ஹக்கு மேல வந்து பாத்தில் கீழே போனா. ஹக்கு மேல வந்து பாத்தில் கீழே போனா. எங்கட குர்ஆனுக்குள் இருக்குது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிலைமையிலும் உருவாகிற ஒவ்வொன்றுக்கும் முன்மாதிரி குர்ஆனுக்குள் இருக்குது. அதிலிருந்து உறிஞ்சு எடுக்க கண் திறக்குதில்லை. கண் திறக்குதில்லை. அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா ஃபிரௌனுடைய சம்பவத்தை ஒரு இடத்தில் இல்ல, குர்ஆன்ல எத்தனையோ இடத்தில் சொல்றான். பல பேருக்கு படிப்பினை. பல பேருக்கு படிப்பினை. பாத்தில் கண் திறக்கும், பாத்தில் குறிக்கும். ஆனா அவன் உண்மையான இடத்தை பார்க்க மாட்டான். பாத்தில் எங்கேயோ தான் பார்ப்பான். பாத்தில் குறிக்கும், பாத்தில் திட்டம் போடும். உண்மையான இடத்தை பார்த்தல, வேற எங்கேயோ தான். வேற எங்கேயோ தான் பார்க்க. ஃபிரௌனுடைய காதில செய்து விழுந்துட்டு ஏண்ட ஆட்சியை முடிக்கிற ஆள், ஏண்ட ஆட்சிக்கு சமாதி கட்ட போறாள், பிறக்க போறான். எவனோ சூனியக்கார காதில வச்சுட்டான். அவன் படைய போட்டு என்ன செஞ்சான்? அள்ளி எல்லா இடத்துல பிறக்கிற ஆம்பளை போல வெட்டி போடு. சின்னத்துல அழிச்சுல விஷயம் முடிஞ்சது. அவரோட படைகள் வைத்திருக்கிறாங்க. துகாத், கொலப்படி பண்ற பாட்டி. சின்ன சின்ன குழந்தைகளை அறுத்தறுத்து போட்டான். யுஸப்பிஹூன அப்னாஹும். எதுக்கு? இவன் அரசாங்கத்துக்கு எதிரானவன் உருவாக கூடாது. சூரத்துல் கஸஸ்ல ரப்பு சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மா புள்ளைய கையில வச்சு நடுங்குறான். பிடிபட்டுருமோ? ரப்பு அவக்கு தகவல் அனுப்பினான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா. மூசா நபியோட உம்முக்கு நாங்க செய்தி அனுப்பினோம். இல்ஹாமி மூலம் அறிவிச்சோம். அன் அருவி, நீ பால் குடு. ஏன் பயப்படும்? ஏன் பயப்படும்? அப்படியே வச்சிருக்க பயமா? ஓண்ட உயிருக்கும் குழந்தைய உயிருக்கும் பயமா? ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம். குழந்தைய பொட்டியொன்ல எடுத்து போடு ஆத்தில. மரத்தில் இருந்து விழுந்தவன மாடு குத்தின மாதிரி. ஏற்கனவே ஃபிரௌன் கொத்திடுவான்னு பயந்து நிக்கிற, அல்லாஹ் வர தண்ணியில போட சொல்றான். வலா தகாஃபி வலா தஹ்சனி. நீ ஒன்றுக்கும் பயப்படாத, உனக்கு டென்ஷனே வேணும். இது பயப்படக்கூடிய செய்தி அல்ல. ரப் ரெண்டு விஷயத்தை வாக்களிச்சான். இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன். புள்ளைய திருப்பி உன்ட கையில கொண்டு வந்து தாருதான் இந்த புள்ளைய பின்னால ரசூல் ஆக்குறதுன்னா. உன்ட கையில பிள்ளைய கொண்டு வந்து தருவோம். பிள்ளைய ரசூல் ஆக்குறதுன்னா இவனை அறுக்கூட மாட்டோம்.
எவ்வளவு பெரிய ஈமான படிச்சுப்பா. அவ சுத்தி போட்டா அல்லா போடுறது நாம வச்சு குடிக்கணும் போட்டுட்ட அடிச்சு போகுது ஆத்திர. ஊரு நாடெல்லாம் குழந்தைகள் அறுக்கிறாங்க. புள்ள நேர போகுது விரோண்ட மாளிகைக்கு. பாத்தில் அங்கதான் பார்க்கும். தவளையில கண்ணை மாத்தி அடிச்ச மாதிரி தவளையில அந்த நரம்பு மாத்தி அடிச்சுட்டா இங்கே பார்த்து இங்க சொல்லுமா அப்படிங்கிற அங்கே பார்க்குமா இங்க சொல்லுமா மாறித்தான் வேலை செய்யற. ஃபிரௌன் எங்கேயோ ஆட்களா இருக்கிறான். அவருடைய ஸ்கீம், அவருடைய திட்டம், அவருடைய அமைச்சர்கள் போடுற கூட்டம் எல்லாம் அங்கேயோ. அல்லாஹ் மாளிகைக்கு பொட்டியில் ஆள் அனுப்புறான். யார? ஃபிரௌனை டம் போடுவார். காலடி கால் போகுது. புறக்கினதும் ஃபிரௌன் குடும்பம் தான். ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன். அல்லாஹ் சொன்ன லியகூன லஹும் அதுவன் வஹஸனா. இந்த புள்ளதான் அவங்களுக்கு விரோதியா வரப்போறது. இந்த புள்ளதான் அவங்களுக்கு கவலை உண்டாக்க போறது. சரியா தூக்குறாங்க கையில. பார்த்தோன்ன ஃபிரௌன் மனைவி சொன்னா கை வச்சிடாத, பார்க்க பசந்தான புள்ள. குர்ரத்து ஐனில்லி வலக், எனக்கும் உனக்கும் இது கண்குளிர்ச்சியான புள்ள. லா தக்துலு, புள்ளைய கொல்லக்கூடாது, குழந்தையா வளர்ப்போம். அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தஹினஹு வலதா, இந்த புள்ளை ஒரு நாளைக்கு எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், அல்லது குழந்தையாக இந்த பிள்ளையை வளர்ப்போம். அல்லாஹ் சொன்ன ஒன்றும் தெரியாம தடமாறுறாங்க. வஹும் லா யஷூர், பின்னால் என்ன நடக்க போகுது இவங்களுக்கு தெரியும். மாளிகையில வச்சு ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா ஃபிரௌன்ட மாளிகையில மடியில வச்சு வளர்த்தாங்க. எங்கேயோ ஆட்களை கொள்றான், உரிய ஆளை மடியில வச்சு வளர்க்கிறார். பால் கொடுக்கிறார். ஒரு தாயிட பாலை வந்து குழந்தை எடுக்குது இல்லை. இந்த உம்மைக்கு நான் தான் உம்மான்னு சொல்லப்பாய். இவருக்கு வந்து கொடுத்தா சொந்த தாயிட பாலை குடிக்கத்தானே செய்யும். அவர் உறிஞ்சி கொடுக்கிறாரு. இப்ப தாய் அவரோட பாலை கொடுக்கிறா. மூசாவுக்கு சம்பளமும் கிடைக்குது, சம்பளத்தோட பால். கையில குழந்தையை வச்சு நடுங்கினான். ராத்தூகிலை, உங்களோட குழந்தைய திருப்பி தாரதான் கொடுக்கிறா. மாலையில சம்பளமும் கிடைக்குது. சம்பள ஏற்பாடு பாருங்க. சம்பளம் கொடுத்து உமக்கு பால் கொடுக்க வச்சான். இப்ப ஆளை வளர்த்தெடுத்தாச்சு. ரபி சொன்னா போ ஃபிரௌன் அடிப்பார். மூசா போங்க துள்றாரு. இன்னஹு தகா, அவர் நினைக்கிறாரு இந்த ஆட்சி அவருக்கு சும்மா வந்ததில்லை. துள்றார் உலகத்தில் அளவுக்கு மிச்சம். போங்க வருது சொன்னார். யா அல்லாஹ், எனக்கு பெரிய பேச்சு திறமை இல்லை. ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி, என் கல்ப கொஞ்சம் விரிவாக்கு, கல்ப கொஞ்சம் விரிவாக்கு யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லீ அம்ரி, பாரமான வேலைன்னு சொல்றாய், இந்த வேலையை கொஞ்சம் லேசாக்கு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் வாயில் ஒரு லொக்கொண்டிக்குது முடிச்சு. நான் பேசின ஆட்கள் விளங்காது, கொன்னல் அது அவிழ்த்துடு, என்ன பேச்ச அவங்க விளங்கும். வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி, என் குடும்பத்திலே எனக்கு உதவியாளர் மந்திரியை உருவாக்கு. அது ஹாரூனாக இருந்தானல்ல, இருந்த நானா ஹஜரத் ஹாரூனையும் அல்லாஹ் நபியாக்கி 2 பேரும் அனுப்பினான். இப்ப சொன்னா 2 பேரும் போ, இத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. அல்லாஹ் சொன்ன தடமானவான 2 பேரும் மெதுவா விஷயத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலவே, உங்களை அனுப்ப சொல்லத்தான். நியூஸ் வாசிக்கவர் பதற தேவையில்லை. அவர் பதறணுமா? அவரு சம்பளம் கொடுத்தீங்க, எழுதி கொடுத்தது வாசிச்சு தவங்கன்னா சரி. தாயிரவே இவரே தான். அது கங்கட தடமாறினா நான் குட்டுவன் மூத்தரம் போகும், அதெல்லாம் வேற. அது நான் பாத்துக்கணும். பிறகு நீங்க கூட வேலை செய்யுங்க. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவருக்கு ரொம்ப மெதுவா சொல்லுங்க. மெதுவா சொன்னா 2ல் 1 நடக்கும். ஒன்றோ சொல்லும் போதே விளங்கெடுப்பான், லஅல்லஹு யததக்கர், சொல்லும் போதே விளங்கெடுப்பார், அல்லது பிறகு சரி பயப்படுவார். அவ் யக்ஷா, சந்தர்ப்பம் வருமே. சில நேரம் ஆட்கள் கட் சீக்கிர நேரம் மூஞ்சி லேசி விடுற, போங்கடா நீங்கள் அப்படி ஆட்கள்டா. பிறகுதான் அவருக்கு நோயுண்டு இப்படி புட்டிக்கச்சல் நெஞ்ச
அப்ப யோசிக்காரு, நான் அவனுக்கு கேசி போட்டனே அதாலதான் இது வருகிறதோ, அப்ப யோசிப்பாரு. பின்னிதான் பயம் வார, இப்ப பயம் வரல. அப்பவும் ரெண்டு பேரும் பயம், மெதுவா பேச அவன்கிட்ட போவே பயம். அவன் மனுஷன் அவன்கிட்ட போயில் முருவஜாதியம். قال ربنا إنا نخاف أن يفرط علينا أو أن يطغى. يا الله இவனுக்கு என்ன போ பயமா தான் ஒரு ஜாதி ஆளிவன், ஹத்துமத் இல்லாத பாட்டி, இறக்கம் இல்லாத பாட்டிவன், போ பயமாக்கியா அல்ல அல்ல போவப்பா, ரெண்டு பேரும் போங்க, நான் தான் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நீங்க போங்க, நான் உங்களோட இன்னனி மாக்குமா அஸ்மஉ அரா, நான் உங்க ரெண்டு பேரோட இருப்பேன், உங்களை பார்த்துக்கொண்டு இருப்பேன், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்க போங்க. தைரியத்தை கொடுத்து அனுப்பினாங்க, தைரியத்தை கொடுத்து அனுப்பினான். அவனுக்கு தாவத்து கொடுக்கிற நேரம் எப்படி பாஞ்சான் தெரியுமா? எப்படி பாஞ்சான்? இவருக்கு வேற ரப்போ, மூசா புதிய ரப்போ கொதிக்காரு, நான் தானே இந்த உலகத்தை இப்ப கண்ட்ரோல் பண்ற, மக்களை கூப்பிட்டா பாருங்க, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கதை கதைக்கிறார்னு பாருங்க. இந்த ஆறுகளே நான் சொல்றபடிதான் ஓடுது. வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, இதெல்லாம் இந்த கண்ட்ரோலா ஓடுது. இவர் வேற ரப்பி கண்டாரு. ஹாமான் அவர்கிட்ட மினிஸ்டரை கூப்பிட்டாரு, ஹாமா நீங்க வா, பெரிய கோபுரம் ஒன்று கட்டு, அதிலேறு இந்த மூசாட ரப்பிக்கான்னு கொஞ்சம் எட்டி பார்க்கும். லஅல்லி அத்தலிஉ இலா இலாஹி மூசா, மூசா உட்றாரு போய் விளங்குது எனக்கு. இப்படி எல்லாம் நோண்டி பண்ணினார். அல்லாஹ் சொன்னா நீங்க சொல்லிட்டு வாங்க, மொத்தத்தை நான் பார்த்துக்கொண்டேன். துடிப்பு, ஆட்சியை கொடுக்கிறது பனீராரா துள்றாரான்னு பார்க்கத்தான். ரப்புக்கு அடிக்கிற இடம் தெரியும். ஹஜ்ரத் மூசா அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டிருந்தான், அவங்க பாட்டில் அவங்க வேலையை செஞ்சான். இவருக்கு எதிராக ஜனத்தை கூட்டுறதோ, இவருக்கு எதிராக மக்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறதோ, இவருக்கு எதிராக அமைச்சர்கள் ஒரு ஜாதி இல்லை. அவருக்கு கொடுத்த கல்புடைய முயற்சியை செஞ்சு கொண்டிருந்தான். விரட்டிட்டு வந்தான் பின்னால கொட்டு சூசிர, முன்னால ஆறு, முன்னால நதி, பின்னால ஃபிரௌன் படை, நடுவில் மாட்டி கத்தினாங்க பனு இஸ்ராயேல்கள். அஸ்கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், மூசா நபியின் மக்கள் சொன்னாங்க மாட்டிக்கொண்டோ, இவ்வளவு நாள் மாறி மாறி போன, அப்படி இப்படி மாறினோம், இன்றைக்கு மாட்டினதான். அதுல மூசா மாட்டினான். யாரு சொன்ன மாட்டினாங்க? நடக்கவே நடக்காது. மாற்றதில்லை, மாற்றமே சொன்னில்லை, மாற்ற மாறிக்கும், இப்படி கிட்ட வரும். இன்ன மஹிய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்ற ரப்பு இருக்கிறான், எப்படி நடக்கணும்னு காட்டுவாய்ப்பார். குர்ஆன் சொல்லுது ஹிதாயத்தை தருவோம், உங்களோட கல்வியில் இருக்கிற கண் திறக்கும், திறக்குதில்லே, அதான் குர்ஆன் காட்டுதில்லை. எல்லாம் பார்த்துக்கிறாங்க, காட்ட போறானமே என்ன காட்டுன்னு பார்ப்போம், காட்ட போறானமே என்ன காட்டுன்னு பார்ப்போம். இந்த பக்கத்தில் ஆக்கள் வந்துட்டான், அல்லது அடியப்பா பொல்லாடா கடலுக்கு, கையில் உள்ள பொல்லால போட்டு அடி கடலுக்கு. அந்த ஆளுக்கு வச்சுக்கலாம் பைத்தியத்துக்கு மேல பைத்தியம் ஆகிறது. ஏற்கனவே மாட்டு ரத்தம் கொதிக்கு, இந்த ஆள் போட்டு அடிக்கிறார் கடலுக்கு கம்பால். அடினா தண்ணி 12 பிளந்துச்சு, போதா 12 குரூப்புக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரோடு போ. فكان كل فرق كالطود العظيم. ரப்போட உதவி. அதே வழியால ராஜா போப்பாத்தாரு, அவரை புடிக்கத்தான் இல்ல ரோட் போட்ட. ஒரு ரோட்ல தான் ஒருத்தருக்கு நியாமத், ஒருத்தருக்கு அதாபு, ஒரு ரோட் தான். மூமின்களுக்கு அது நியாமத், அதே வழியான அல்லாஹ் காபிர அளிப்பான். போனா முசாரிசா அவங்க அடுத்த பக்கம் போயாச்சு. இவர் வர கழுத்துக்கு மேல தண்ணி வாங்கிட்டு
கழுத்துக்கு மேல தண்ணி வாங்கிட்டு இப்ப கத்துறான். وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون بجنوده بغيا وعدوا. பெரியார்களே சகோதரர்களே, கழுத்துக்கு மேல தண்ணி பாயுது. இப்பதான் கதறான். அல்லாஹ் சொன்னானே லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. கழுத்துக்கு மேல தண்ணி பாயத்தான் இப்ப யாது வருது. மூசா சொன்னதுதான் சரி. தண்ணி பாயிற வரைக்கும் அவனுக்கு அல்லாஹ் யாது வரல. ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல்கள் ஈமான் கொண்ட அல்லாஹ் தவிர வேற இலாஹ இல்ல, தெய்வமே இல்லை என்று நானும் நம்பிக்கை உள்ளேன். பலத்த சத்தம், கடலை அதிர்றது களிமாவண்ட. அல்லாஹ் கேட்டான் ஆல் ஆன, இப்பவா தண்ணி இங்க பாயங்காட்டி மாதிரி இந்த களிமா சொல்ல. இதுக்கு மேல தண்ணி வருவருங்க இந்தியா. ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இதுக்கு முன்னால என்னென்ன குழப்படி பண்ணினாய், எவ்வளவு மாறுபாடு பண்ணினாய். ரப்பு சொல்ல இப்ப சரி வராது, சரி வராது, கபூல் ஆகாது. ஆனா ஒரு வேலை மட்டும் செய்வோம், உன்னோட பொடியை பாதுகாக்கிறேன். இன்றைய நாளில் உன் உடலை பாதுகாப்போம். எதுக்கு தெரியுமா? உன் உடல் கௌரவம் பண்றதுக்கு அல்ல, உன்னை பெரிய தொட்டு மோக்கணும் அப்படி பொடிக்கல்ல, பாதுகாக்கிறது. உன்ன மாதிரி எத்தனை பேர் பின்னால வருவான், அவன் எல்லாம் உன்னை பார்த்து பயப்பட. உனக்கு பின்னால வர்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அத்தாட்சியாக உண்ட உடலை வைப்போம் என்று வரைக்கும் ரப்பு வச்சுக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடந்ததை நினைவு குறித்தான் ஆஷூராவுடைய தினத்தில் யகூதிகள் நோன்பு நோட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைவு கூற நாங்களும் நோன்பு பிடிப்போம்னு சொன்னாங்க. பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சஹாபாக்களுடைய முழு பலமும் முழு சக்தியும் உண்டானது குர்ஆனால. குர்ஆன் தீன், குர்ஆனுடைய வழிகாட்டல், அல்லாஹ் தீனின் மூலம் அவர்களுக்கு கொடுத்த சக்தி தான் சஹாபாக்கள். இது வேற ஒரு வழியாலே அடையலாம். எந்த நிலைமையை சமாளிக்கிற தைரியம். ஆனா எங்களுக்கு அந்த குர்ஆன் கையில இருக்குது, அதால பிரயோஜனம் அடைய தெரியாம. குர்ஆனை நாங்க அணுகின முறையும் பிழை, நாங்க அணுகின முறை பிழை. சஹாபாக்கள் முதல்ல படித்தது குர்ஆனில் உள்ள விஷயங்களை எப்படி நம்மோடு படிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் குர்ஆனுக்கிட்ட போனாங்க. குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொன்னா அதில் எப்படி அபார நம்பிக்கை வைக்கணும், இந்த ஈமான் முதலாவது படிச்சாங்க. அதுக்கு பிறகு குர்ஆன்கிட்ட போனாங்க. இப்ப குர்ஆன் இறங்கு இறங்கு ஈமான் கூடுது. இப்னு மாஜாஹ் ரிவாயத்தை சொல்லு, تعلمنا الإيمان قبل أن نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به إيمانا. நாங்க அதுக்கு மறுபக்கம், நாங்க ஆரம்பத்திலே குர்ஆன் ஓதிறோம். மாஷா அல்லாஹ், எங்க 5-6 வயசு புள்ள அழகா குர்ஆன் ஓது. எத்தனையோ வகையான கிராத் ஓத தெரியும். உள்ளுக்கு இருக்கிற விஷயத்துல நம்பிக்கை எடுத்தா நோட். 7 கலையிலே குர்ஆன் ஓதுறாரு. உள்ளுக்கு இருக்கிறது எப்படி நம்பணும் சரியா. ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சூரத்துல் பக்கராவை பாடமாக்க 2.5 வருஷம் பிடிச்சான். பாடம் ஏறாத சுட்டி இல்ல, 2.5 வருஷம் சூரத்துல் பக்கராக்கு. எங்கட அஜமிகள் இந்த மதரசாவில நாங்க வச்சு 2.5 வருஷம் ஒரு சாதாரண பிள்ளை ஹிஃப்து முடிக்கும், முழு குர்ஆனை பாடமாக்க. ஹஜ்ரத் உமர் பெரிய திறமசாலி, ஆற்றல் உள்ளவர், அமீருல் முஃமினீன். ஹஜ்ரத் உமருக்கு சூரத்துல் பக்கராவுக்கு 2.5 வருஷம். கேட்டாங்க இவ்வளவு காலம் எடுத்துச்சு. சொன்னார், எழுத்த மட்டும் மோதி பாடமாக்குறேன், எப்போ பாடமாக்கிப்பேன். எழுத்த வளவலன்னு பாடமாக்குறேன்னா எப்போ பாடமாக்கிப்பேன். நாங்க அப்படி இல்லை, எழுத்த நாவுக்கும் எடுப்போம், கல்புக்கும் எடுப்போம், உடம்புக்கும் எடுப்போம். உடம்புக்கு எடுக்கிறதா கஷ்டம். ஒரு ஆயத்தை படிச்ச உடனே அதில் உள்ள நம்பிக்கை எப்படி வருகிறது, அது என் வாழ்க்கையில இருக்கிறான்னு பார்ப்பேன். வந்த பிறகுதான் அடுத்த ஆயத்து.
சூரத்துல் பக்ராவை வாழ்க்கையிலே பாதுகாக்கிறதுக்கு சேர்த்து 2.5 வருஷம் ஹஜ்ரத் உமருக்கு. இதான் குர்ஆன் கை கொடுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது, மௌத்தா இல்லையா? சஹாபாக்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு கூட்டம் சொல்லி அவங்களுக்கு மௌத் இல்லை. ஹஜ்ரத் உமர் சொல்றாரு, முனாஃபிக்குகள் அழிக்காம அவங்க மௌத்தாகிற, அது நடக்காது. எவனா சொல்லுவாங்க மௌத்தனு, கால கை அறுப்பன். மஸ்ஜிது நபவியில் ஒரு பக்கத்தில் அவருட பயான் நடக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் வாய் பேசா உட்கார்ந்திருக்கிறார், ஒன்னும் பேசிக்கொள்ளலாம். பெரிய பதட்டம். இந்த வாரார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் உமர் உட்காருங்க. அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்ச ரப்பு அவன் ஹயாத்தோடு இருப்பான், அவனுக்கு மௌத் இல்ல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் இருக்குது. ஆதாரம் என்ன? இன்னக மய்யித்தும் வ இன்னஹும் மய்யித்துன். நீங்களும் மௌத்தாகுவீங்க, இவங்களும் மௌத்தாகுவாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான், அவருக்கு முன்னாலே ரசூல்மார்கள் வந்துட்டு போய்க்கிறாங்க, அதுபோல் அவரும் போவார். சையதுனா உமர் சொல்றாங்க, இந்த ஆயத்தை கேட்ட உடனே மௌத்தாகிட்டாங்கன்றது உறுதியாகுது, என்ன கால்களே சீவன் இல்லா போச்சு. பிரச்சனை குர்ஆன் அந்த நேரத்தில் வழிகாட்டுது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைக்கு தான் அந்த ஆயத்து இறங்கின போல இருந்துச்சு எங்களுக்கு. வேற அவங்களோட பொடியை வெட்டி பார்த்து குழல் பிடிச்சி மூச்சு போகுது அடிக்கிற இதெல்லாம் பார்க்கல. குர்ஆன்ல மருந்து மௌத்தா இல்லையா? இன்னக மய்யித்தும் வ இன்னஹும் மய்யித்துன். குர்ஆன்ல மருந்து. குர்ஆனுடைய ஆட்கள் எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம் இருக்குது. அதோட இருக்கிற ஈமான், அதோட வர வேண்டிய யகீன் எங்கட கல்வியில் இன்னும் உண்டாகல. ஏன்? அதுக்குரிய முயற்சி செய்ய நாங்க தயார் இல்லை. ஆனால் உண்டாகுது. இனி எல்லாத்துக்கும் பயப்படுவோம். வேற என்ன செய்ய? எல்லாத்துக்கும் பயம். இப்ப காபீர் உசுமினாலே எங்களுக்கு பீ போகுது. பயமே என்ன செஞ்சிருவானோ பயமா இல்லையா? பயம் தெளிவா தெரியும். பயம் தைரியம் இல்லை, தெளிவான விஷயம் பயம். இந்த தீனுக்கு கீழே இருந்து அடைஞ்சவன் சஹாபாக்கள். பெரும்பான்மையை சிறுபான்மையை பெரும்பான்மையாக்குறதுக்கு புள்ளையா பிறக்கணும். நாங்க அப்படித்தானே, புள்ள பிறந்தா தான் பெருமான. ரப்புல் ஒரு தூக்கத்தில் பெரும்பான்மையாக்கினான். தூக்கத்தால நாங்க புள்ள பிறக்க வச்சு தான் பெரும்பான்மையாக்குறேன். ரப்பு தூக்கத்தான பெரும்பான்மையாக்கினான். பத்ர் யுத்தத்தில் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் 313. ரிவாயத்தில் கொஞ்சம் முன்பின்னா இருக்குது, 17-15 இருக்குது. 313 மஷூர். காபிர்களுடைய தொகை 1000. இப்ப தெரியும் 1000 மொட்டையிலா. அவன் 1000 தான் அவன்கிட்ட. எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரே வழி பொஸ்ஸ பிடிக்கிறதா. அல்லாஹ் சொன்ன கையை நீட்டுவீங்களே எப்ப சந்தோமா இல்லையா? தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். உதவியை கேட்டீங்க உங்களோட ரப்பிட்ட, ரப்பு கபூல் செஞ்சான். எங்கட ரப்பு தானே நிறைய வழிக்கு சஃபாக ரசூல் அனுப்பட்டிக்கிறான். சஃபில நின்று கொண்டு சஹாபாக்களுக்கு தூக்கம். எங்களுக்கு பயான்ல தூக்கம் வர, சஹாபாக்களுக்கு கையில 1000 தூக்கம். பயான்ல தூங்கினா பரவாயில்லை, யுத்த காலத்தில் போய் தூங்கினா இருக்கிறது 313. இதை விட 3 மடங்கு அவன் இருக்கிறான். எங்களா ரத்தத்தை குடிப்பவன பாத்திக்கிறான், பிசாசு போல இருக்கான். அவனுக்கு முன்னால இவங்க தூங்குறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த கையால மட்டும் 8 தடவை வால் விழுந்துட்டான். தூங்கி விழுந்தது.
யஸ்குது ஆகுது யஸ்குது ஆகுது, முழுகுது துறக்குது, முழுகுது பிறக்குது. அங்குள்ளவன் பார்த்தாடு நாங்களே தூங்காம எது நடந்துருமோன்னு கவனமாக்கிறோம். இந்த ஆட்களை பாரு முன்சபிலிக்கிறது தூங்குறான். எங்களை கணக்கே எடுத்துல போலி ஒண்ணு, எங்களை கணக்கே எடுத்துல போலிக்குது. அல்லது இவங்களுக்கு பின்னால யாராவது வாராங்க போலிக்குது, பின்னால யாரோ வாராங்க போலிக்குது. அவன் கல்வியை நிறைஞ்சிட்டு பயம், தூக்கம் பயத்தை போட்டுச்சு, பொம்மல்ல தூக்கம். இவங்களுக்கு தூக்கம் முழிச்சு தெளிவு வந்துச்சு. இப்படி மசூத் சொன்னாங்க, என்னடா எல்லாரும் 1000 நானு அந்த ஒரு 80 பேர் தானே தெரியுறானு, ஒரு 80 பேர் இல்லையா தெரியுது. பெரும்பான்மை சிறுபான்மை ஆயிட்டு, பெரும்பான்மை சிறுபான்மை ஆயிட்டு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு 80 சும்மா தருவடல்ல, நான் காட்டினவருக்கு. இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, உங்களோட தூக்கத்தில் அல்லாஹ் எதிர்ப்படைய சிறுபான்மையா காட்டினான். இப்ப அந்த ரப்பிக்கு ஒரு தூக்கத்தில் அடிப்பான். வலவ் அனாகஹும் கஸீரன் லஃபஸில்தும், அவங்க 1000 என்று பெருந்தொகையை காட்டி இருந்தா அதே உங்களோட பலகீனத்துக்கு காரணமா போயிட்டீங்க. ரப்பு காட்டல. பத்ரில சிறுபான்மை பெரும்பான்மையானது தூக்கத்தாங்க. பேர்த் சர்டிபிகேட் நிறைஞ்சு கணக்கெடுத்தல, தூக்கத்தில் சிறுபான்மை பெரும்பான்மை. அவங்களுக்கு அடி, இவங்களுக்கு பலம். அதுக்கு பிறகுதான் மலக்கிறங்கினது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பெரிய ஒரு காத்து வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. பிளைட் இறங்கினாங்க, அந்த பக்கத்தில் நிக்கலுமா, காத்து தானே. இந்த 50-60 அடி பிளைட் ஒன்று இறங்கினாலே இப்படி என்ன, ஹஜ்ரத் ஜிப்ரீல் இறங்கினா பிடிக்கும். பெரிய ஒரு ஹப்பத்ரீம், பெரிய ஒரு காத்து அடிச்சுச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல். இன்னொரு காத்து மீகாயில், இன்னொரு காத்து இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹிமுஸ்ஸலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு வலது பக்கம் நிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் நிக்கிறாங்க. ஹஜ்ரத் மீகாயில் இடத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, நானும் இடது புறத்தில். ஒரு மனிதன், ஒரு மலக்கு. ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் மிக பிரமாண்டமான ஒரு மலக்கு, அவர் களத்தில் இருந்து யுத்தம் செய்கிறார். ரப்படுதுரை இதெல்லாம் புத்தகம் பிரட்டி அடைஞ்சதல்ல, கல்லு கட்டி பௌத்தில அதால படிச்சது. இதுதான் தக்குவா. ஹுதல்லில் முத்தகி, தக்குவா உள்ளவர்களுக்கு குர்ஆன் கையை பிடிச்சி வழிகாட்டும். சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறது போல கூட்டி போ. ஹந்தக்ல எல்லாரும் சேர்ந்தாங்க, உள்ள அவ்வளவு பேரும். மக்காவில காபிர்கள் பனு கத்வான் என்ற பெரிய ஒரு குரூப், அவனுக்கு சேர்ந்து யஹூதி போறது சேர்ந்து ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், மேலால கீழால ஃளைட்ல கப்பல்ல வந்து அடிக்கிற மாதிரி 4 பக்கம் தானே வந்துட்டாங்க. அவங்களுக்கு குடுத்த அடி அல்லாஹ் காத்தாடுறான். ஒரு காத்து அனுப்பினான், கூடாரமில்ல பிச்சு கொண்டு பறந்துச்சு, சாப்பாட்டு சட்டியில உருண்டுச்சு, எட்டு ஓட்டம். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பூமியிலையும் நிம்மதி சந்தோஷம், ஆகிராவிலையும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறா ஒரே வழி, கல்புகளை அல்லாஹோட தொடர்பாக்குறது. அல்லாஹ் சொல்றான், நீ எவனையோ நம்பிக்கொண்டிருக்கிறாய், அவன் எல்லாம் செத்து போறவர்கள், உயிரோடு இருக்கிற ரப்ப நம்புடா. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மௌத்தாகாத ஹயாத்துள்ள ரப்ப நம்பு. ஒருத்தனுக்கு அசைக்கலாம். இந்த பாடம் படிச்ச ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அலிக்கு விரோதிகள் இருந்தாங்க, எதிரிகள். ஒரு நாள் ராவு தொழ போறாங்க, மஸ்ஜிதுக்கு தொழ போறாங்க. அவங்களோட நண்பர்கள் கூட்டமாக நின்றான். எதுக்கு? ஏதாவது நடந்துருமோ, பாதுகாப்பு வேண்டி, செக்யூரிட்டி. சலாம் கொடுத்து ஆட்களிக்கிறாங்க பள்ளியில். ஏன் நிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்காம பாதுகாப்பு நின்றோம். ஹஜ்ரத் அலி கேட்டாங்க, வானத்திலிருந்து வர ஆபத்தையா, பூமியிலிருந்து வர ஆபத்தையா? எதிலிருந்து பாதுகாக்க போற? பூமியிலிருந்து, மக்களிட்டு வாரத்தை. பூமியில நடக்கணும்னா வானத்துல முடிவாகிக்கணும். அலி சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பாதுகாக்க ஒரு மலக்கு வச்சிருக்கிறான், எனக்கு ஆபத்தொண்டு வரணும் என்ற ரப்பன முடிவுன்னா அந்த மலக்கு விட்டுட்டு போவார். நீங்க 1000 பேர் சூழ்ந்தாலும் எனக்கு வருவது, நீங்க 1000 பேர் சூழ்ந்தாலும் அந்த மலக்கு என்ன விட்டு போயிட்டுவாரு, அது வரத்தான் போகும் சொன்னாங்க. ஒரு மனிதன் அவன் முஃமின் என்றால்
அந்த முஃமினுடைய சுவையை அவன் அனுபவிக்கணும் வேண்டாம். ஈமானுடைய ருசியை டேஸ்ட் அனுபவிக்கணும். எப்ப தெரியுமா? அவன் கல்வில உறுதியா வரணும். எனக்கு எழுதப்பட்டதுல வரும், அதை யாருக்கும் தடுக்க இயலாது. எனக்கு எழுதப்படாதது வரவே வராது. அது எங்கேயும் எனக்கு நான் முயற்சி செஞ்சா கிடைக்க போறோம். அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்தியக் வ அன்னமா அக்தாக லம் யகுன் லியுஸீபக். ஈமான் டேஸ்ட் வரும். இப்பதான் உண்மைதானே? இந்த நம்பிக்கை இல்லாததான் இந்த பதட்டம். எங்களுக்கு எழுதாததில நாங்கள் எடுக்க முயற்சிக்கிறோம். எங்களுக்கு எழுதப்பட்டதை நாங்க முயற்சி செஞ்சுதான் எடுத்தோம் நினைக்கிறோம். இந்த குழப்பம் தான் எல்லா குழப்பம். ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவா எழுதுறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரெண்டு பேர் வந்தாங்க. ஒரு சண்டையோடு பிரச்சனையோடு வந்தாங்க. பிரச்சனையோடு கொண்டு வந்தாங்க. அப்படி உட்காருங்கப்பா என்ற ஒரு மதில் சுவருக்கு உட்கார்ந்தாங்க. ஒரு ஆள் சொன்னார், அமீருல் முஃமினீன் அதுக்குள்ள இருக்க வேணும், அந்த சோறு உடைஞ்சு புல போகுது. ஓப்பா நீ போவாங்க, நான் பாக்குறேன். உட்கார்ந்து வழக்கெல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்து எழும்பி போக சோறு புளி. எழும்பி போக சோறு புழுது. அல்லாஹ் உடையவர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஆக்குறான். எப்படி எல்லாம் சாதிச்சான்? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹோட இருக்கிற இந்த யகீன், அல்லாஹோட இருக்கிற இந்த தொடர்பை சீராக்கிறதுக்கு தான் மனிதன் அல்லாஹ்வுடையவனாகும். தாயி தான் அது அடையும். தியாகம் செய்கிறவருக்கு தான் அது அடையும், வேறாக்களுக்கு அடையலாம். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த உழைப்பு வச்சுக்கிறான். அல்லாஹ் உடையவர்கள் ஆகிறதுக்குரிய உழைப்பு, அதுக்கு தான் இந்த உழைப்பு. இது வெளியில என்னமோ செய்யறது ஒழிக்குது. எந்த நாளும் இப்படித்தானே, அப்படித்தான். அதுதான் உங்களை பாதுகாக்குது, அதுதான் பாதுகாக்குது. அதுதான் உங்களை கரை பிடிக்காம உங்களோட உள்ளத்தை இப்படியாவது வெள்ளிசாக்கி வச்சிருக்கு. சில விஷயங்களையாவது துஆவை கொண்டு சாதிக்கிறீங்க. அதுதான் கல்புகள் அல்லாஹ்வோட தொடர்பானது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த ஜமான் ரொம்ப ஆபத்தான பயங்கரமான ஒரு ஜமான். பாவங்கள் பரவி வேற பரவ இடம் இல்லை. பரவி பாவம் பரவ வேற இடம் இல்லை. எல்லாம் பரவி முடிச்சு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பார்த்து சொன்னது போல சொல்லிட்டாங்க. இந்த காரியத்தை நடக்கிறது எல்லாம் சொன்னாங்க. உலகம் முடிய நெருங்கும் போது உலகத்தில் விபச்சாரம் பரவும். தடுக்கல. எப்படி? சந்தியில, ரோட்ல மக்கள் பகிரங்கமாக புலங்குற இடங்கள்லையும் விபச்சாரம் நடக்கும். எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, நான் காண்றது தானே. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அப்படியுமா? மிருகம் போல, நாய் வண்டி போல ஆக்கள் வருவானா? சஹாபாக்கள் யோசிச்சுப்பாங்க. நாங்க கண்டுட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்தில் மக்கள் ஈமான் எவ்வளவு கீழே வைத்திக்கும்டா, ஆக ஈமான் உள்ள ஒரு மனிதன் தான் அந்த பாவம் நடக்கிறவனை பார்த்து சொல்வானாம், பாவம் செய்யாதன்னு சொல்ல மாட்டானாம், நீங்க ஒதுங்கி போயிட்டு கொஞ்சம் ஒளிச்சு விபச்சாரம் செய்யுங்கன்னு வேணாம். அப்படி சொல்றவரே இந்த ஜமான்ல உள்ள ஹஜ்ரத் அபூபக்கரையும் உமரையும் போல ஆளாய்ப்பாருன்னா நடக்கு. இவ்வளவு பயங்கரமான காலம். எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரே வழி இந்த சூழலுக்குள் எங்களை போட்டுக்கொள்றதா, வேற வழி இல்லை. இந்த சூழல், இந்த மாஹோல், இந்த தாவத்தில் இந்த கிடைக்கக்கூடிய இந்த சக்தி தான் துனியா ஆகிராவுடைய எல்லா பிரச்சனைகளுக்குரிய மருந்து அல்லாஹ் இதுக்குள்ள வச்சுக்கிறான். இதுதான் அந்த முழு சக்தி. அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு யகீன் ஒன்று எடுத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு எங்கள் எல்லா நிலைமைகளையும் சமாளிச்சு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி இந்த உள்ளத்தில் இருக்கிற கண்ணை திறந்து தீனுடைய உண்மையான வழிகாட்டல் நாங்கள் எல்லாம் அடைஞ்சு கொள்ள தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்கள் அவ்வளவு சரித்திரம் படித்தது இதானதான். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறான்,
இந்த உம்மத்தோட கடைசி பகுதியினர் திருந்தோணும்டா ஒரே மருந்து சஹாபாக்கள் திருந்தின மருந்து மட்டும்தான். லா யஸ்லுஹ ஆகிரு ஹாதிஹில் உம்ம இல்லா பிமா ஸலஹ அவ்வலுஹா. தீனுக்கு முன்னால மனிதனுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் சின்ன பிரச்சனை தான். இங்க எந்த கவலை வந்தாலும் அதுக்கு ஆறுதலிக்குது. இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முதுவை தட்டி உதவி செய்ய ஆளிக்குது. சக்கராத்தில இதெல்லாத்தை விட பெரிய பிரச்சனை வரும், ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல ஆள் இறங்கணும்னா அல்லாஹ் நிபந்தனை போடுறான், நீ தீன்தாரியாகி மௌத்து வரைக்கும் தீனோட இருந்தா தான் மலக்குகள் இறக்கி ஆறுதல் சொல்லுவோம், இல்லைன்னா ஆறுதல் சொல்ல அனுப்ப மாட்டோம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. அந்த அடிப்படையில் பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹு தாலா தீனுடைய மஜ்லிஸ்ல ஒன்று கூடக்கூடிய பாக்கியங்கள் உருவாக்குறார். எல்லா காலத்தில் உள்ள மக்களும் இந்த பாக்கியங்கள் அடைஞ்சு கொண்டதாக இல்லை. அல்லாஹ் இந்த ஜமானில ஒரு தாவத்துடைய எழுச்சியை உண்டாக்கி எங்களுக்கு அப்படியான மாஹோல்களை தாரான். அதனால சஹாபாக்கள் அவங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்காக மஸ்ஜிது நபவியில எப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதோ அந்த சூழல் தான் 5 அமல்களுடைய தர்த்தீபில் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் வீடுகளையும் ஹயாத்தாகுங்க என்று தரப்பட்டீங்க. அதனால் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் நடக்கக்கூடிய தாலீம்ல பூர்த்தியாக நாங்கள் உட்கார்ந்து வாசிக்கப்படுகிற விஷயங்களை கவனமாக கேட்கிறோம். பாருங்க, ஜின்கள் கவனமாக கேட்டாங்க, காது தாழ்த்தி கேட்டாங்க, தாயா மாறிட்டான். ஹிதாயத்தும் கிடைச்சி தாயா மாறிட்டான். கவனமாக கேட்கணும். அதே போல அதை தொடர்ந்து மஷூரால் உட்கார, மஷூராவை தொடர்ந்து கஷ்ட தாலீமை கேட்டு உற்சாகத்தை எடுக்கிறோம், மஷூரால் எங்களோட ஃபிக்ரை போடுறோம், வெளியாகி போய் அந்த அந்த ஒளியை பரப்புறோம். அடுக்கடுக்காக 3 அமல் நடக்கும். வீட்டில் எந்த நேரத்தில் எங்களோட மஹரமான பெண்களை வச்சு தாலீம் செய்யலுமோ அந்த நேரத்தில் தாலீம் செய்யும். பொருத்தமான நேரம் எதுவும் அந்த நேரத்தை செய்யும். 1.5 மணி நேரம் மணித்தியாரம் வரையில தாலீம் நடக்கும். அதன் மூலமாக குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு பொறுப்பு அது பூர்த்தியாகுது. மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாருங்க, அந்த பொறுப்பை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். வீட்டில் அதிகமாக அல்லாஹ் பற்றி முதாக்கரா செய்யும், அல்லாஹ்விட பேச்சு பேசுங்க. மஹல்லாவுடைய நாள சொந்த வேலையாக எடுத்து வேலை செய்யுங்க. பக்கத்து மஹல்லால போய் உழைப்பு செய்யுங்க. அதே போல மாதத்தில் ஒரு வாரம் குறித்து அந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாள் போறது. இந்த 5 அமல்களுக்குள் இயங்குகிற நேரம் அல்லாஹு தாலா எங்களை ஈமானை பலப்படுத்துவான், எங்களிருந்து பெரிய வேலைகளை வாங்குவான்.